தீபக் தான் வெசல் வாஷிங்கில் இருப்பார் போல இருக்கு. பவித்ரா வந்து குக்கிங்கில் இருக்காங்க. அப்போ தீபக் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ பாருங்கள் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் ஏமா போட்டு வச்சுருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லுவார், பவித்ரா கிட்ட கொஞ்சம் சட்டலாக தான் சொல்கிறாரு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, அண்ணே நான் இது எல்லாமே பெரிய அரிப்பு வச்சு அதில் தானே நான் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் பீல் பண்ணேன், ஏதாவது பண்ணால் கூட அது வந்துடுதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பவித்ரா வந்து கோதுமை தோசையை கருக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தோசைக்கல்ல ஒட்டிகிட்ருக்கோம், இதெல்லாம் எப்படின்னே எடுக்கிறது, இந்த கல்லிலேருந்து அது வரவே மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே தீபக் சொல்கிறாரு, இருந்த முதல்லே எடுத்து குப்பைக்கு அனுப்பிச்சிருங்கம்மா, இப்படி போடாதீங்க, வெசல் வாஷிங் பண்ணும்போது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இன்னொருத்தர் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்குமெண்ட் பண்ணி பெரிய சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்கண்ணே அப்படி பாருங்க, நான் என்ன போட்டாலுமே அந்த தீபக் உடனே அந்த பொட்டேட்டோ தோல் எடுத்து காட்டுறாரு. உடனே ரொம்ப குட்டியிலண்ணே, அந்த அரிப்பு வலி வெளியில் வந்துருச்சுண்ணே, இதெல்லாம் தடுக்க முடியாதுண்ணே, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கண்ணே, நீங்கள் அப்படி வச்சுருங்க, நான் வந்து எடுத்து தரேன், நான் கொஞ்சம் குக்கிங்கில் அவசரத்தில் நிற்கும் போது எல்லாத்தையும் எனக்கு பார்க்க முடியலண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. தீபக்கும் அதோடு விட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுறது வந்து எல்லாருமே பண்ணிட்டா லைஃப்லேயே ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லும் போது நான் அப்படி தான் வந்தது, இந்த மாதிரி சின்னதெல்லாம் வரதெல்லாம் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பிபியில் பெரிய ஹீரோ ஆயிருப்பீங்க பவித்ரா. பட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணுறதுனால நீங்கள் வந்து பிபியில் வந்து மேபி வின்னர் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கலைன்னா கூட நீங்கள் எல்லார் மனசுலையும் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு பவித்ராவோட இந்த பிஹேவியர் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.